ஹலோ எவ்ரிவன், யூ ஆர் வாட்சிங் ATNPSC அகாடமி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, மென்சுரேஷனில் ஒரு கொஷின். ஆக்சுவலாக நான் இதை வந்து உங்களுக்கு நடத்தியிருப்பேன். மென்சுரேஷனில் இது வந்து 2D செக்ஷன். ஓகேங்களா? 2D செக்ஷனில் வந்து ரெக்டாங்கிள் அந்த டாபிக் எடுத்திருப்பேன். ஸோ ஸ்கொயர் ரெக்டாங்கிள் ரெண்டுமே முடிச்சிட்டோம். ஸோ அதில் வந்து ஒரு கொஷின் தான் உங்களுக்கு வந்து இங்கே சம்மா போட்டிருக்கேன். அதாவது ஒன்றும் கிடையாது. ஒரு போர்வையை சலவை செய்யும் போது அது நீளம் 20%, அகலம் வந்து 10% குறைந்தால் குறையும் மொத்த பரப்பளவின் சதவீதம் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு போர்வையை செலவு செய்யும் போது, அதாவது நிறைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் சம்மா தான் வரும். அதாவது பயன்பாட்டு கணக்குகள் தான் வந்து மேக்ஸிமம் கேட்பாங்க. ஸ்ட்ரெயிட்டா இது வந்து ஒரு ஸ்கொயரு இல்லை ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லிலாம் கேட்க மாட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா? ஸோ அப்படி பண்ணும்போது இங்க வந்து ஒரு போர்வைன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு போர்வைன்னும் போது அது வந்து ஸ்கொயர்ல இருக்குமா, ரெக்டாங்கிளா இருக்குமா அப்படிங்கிற டவுட் வரலாம். ஸோ நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு நீளம், ஒரு அகலம் குடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு பரப்பளவுன்னு பொறுத்த வரைக்குமே நமக்கு தேவை வேண்டியது ஒரு நீளமும், அகலமும் தான். ஸோ இது ஒரு ஸ்கொயரா இருந்ததுன்னா என்ன ஆயிருக்கும்னா, நீளமும் சரி, அகலமும் சரி சேமா தான் இருந்திருக்கும். ஸோ குறைஞ்சிருக்காது. இங்க வந்து இது ரெக்டாங்கிள்ன்றதுனால தான் நீளம் வந்து தனியா குடுத்துருக்காங்க, அகலம் தனியா குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து ஃபார்முலா வைஸ் போலாம். இது வந்து பெர்சன்டேஜ்ல குடுத்ததுனால, பெர்சன்டேஜ்ல ஒரு டாபிக் எடுத்து நம்ம பண்ண போறோம். ஓகேங்களா? அதாவது பெர்சன்டேஜ பொறுத்தவரைக்கும் ஒண்ணு இன்கிரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுதுன்னா, கொஞ்சம் இன்கிரீஸ் ஆகுது அப்படின்னா 100ஓட நம்ம ஆட் பண்ணுவோம். டிக்ரீஸ் ஆகுதுன்னா 100ஓட மைனஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் பெர்சன்டேஜ பொறுத்தவரைக்கும் நம்ம பண்ண போறது. இங்க வந்து பெர்சன்டேஜ்ல குடுத்துட்டாங்களே, மொத்த பரப்பளவுன்னு சொன்னோனே நமக்கு என்னன்னா, நமக்கு தெரிய வேண்டியது மொத்த ஒரிஜினல் வேல்யூ என்னன்னு 100ன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீளம் வந்து 20% குறையும்ன்னு சொல்றாங்க. அப்புறம் அகலம் வந்து 10%ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பெர்சன்டேஜ்ல போட போறோம். ஓகேங்களா? ஒரிஜினல் வந்து எப்பயுமே 100ன்னு வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் 20% குறையுது. அப்போ 100ல 20 போனா 80. ஓகேங்களா? 80/100. அடுத்து எவ்வளவு குடுத்துருக்காங்க? 10% அகலம் வந்து 10% குறையும்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 100ல 10 போனா 90. ஓகேங்களா? 90/100. ஓகேங்களா? ஸோ 90/100. இப்போ வந்து அடிக்க முடிஞ்சா அடிச்சுட்டு மீதிய வந்து சால்வ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ 100க்கு 100 கேன்சல். இங்க ஒரு 0க்கு இங்க ஒரு 0. இங்க 1, இங்க 1. ஸோ 8 9s ஆர் ஈக்குவல் டூ 72. இங்க 72% வருது. இது வந்து ஆன்ஸரான்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா இது வந்து ஆன்ஸர் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து குறையும் மொத்த பரப்பளவின் சதவீதம் தான் கேட்கறாங்களே தவிர்த்து, உருவாகும் புதிய பரப்பளவின் என்னன்னு கேட்கல. ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் தெளிவா பார்க்கணும். இங்க குறையும் மொத்த பரப்பளவின் சதவீதம் தான் கேட்கறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? 100ஓட மைனஸ் பண்ணணும். ஏன்னா ஒரிஜினல் வந்து நமக்கு 100ன்னு எடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஒரிஜினல் 100ன்னு எடுத்தோம்னா, நமக்கு கிடைச்சது வந்து 100ல மைனஸ் பண்ணணும். இப்படி பண்ணீங்கன்னா, கிடைக்கிறது வந்து 28%. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலா நமக்கு எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 28% டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஆன்சர். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கான ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். ஒரு சதுரத்தின் ஒவ்வொரு பக்கமும் 10% குறைஞ்சா உருவாகுற புதிய பரப்பளவோட சதவீதம் என்னவா இருக்கும்? ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்ல நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். தேங்க் யூ.